5 minutes என்ன இருந்துச்சு, இந்த இடத்துல ஒரு ஆர்டர் பிளாக் இருந்துச்சு. நம்பர் 2. செகண்ட் திங், எனக்கு கன்ஃபர்மேஷனும் கொடுத்துச்சு. மார்க்கெட் அக்ரெசிவா ஒரு கன்ஃபர்மேஷன் கொடுத்துச்சு 5 minutesல. அது என்னங்கிறத நான் இதை முடிச்சுட்டு நான் 5 minutesல காமிக்கிறேன். ஸோ எனக்கு கன்ஃபர்மேஷன் கொடுத்துச்சு. லெட்ஸ் டேக் எ ட்ரேட். ஸோ ட்ரேட் எடுத்துட்டு எத்தனை ரிஸ்க் ரிவார்டு வச்சா அப்படின்னா 1:3. ஏன்னா மார்க்கெட் இந்த ஹை போலான்னு சொல்லிட்டு நான் ஒரு டிசைட் பண்ணிடுறேன். இது வரைக்கும் போகிறதுக்கான சான்சஸ் இருக்கு. ஏன்னா மேபி ட்ராப் பண்றதுக்கு கூட சான்சஸ் இருக்கு. ட்ராப் பண்ணா மார்க்கெட் கீழே விழலாம். அதனால ஃபுல் டார்கெட் நான் வைக்காம என்னோட டார்கெட் லெவலை நான் மினிமைஸ் பண்ணிக்கிட்டேன். மினிமைஸ் பண்ணும்போது என்னால மார்க்கெட் என்ன பண்ண முடிச்சு, இந்த இடத்துல இருந்து இது வரைக்கும் டார்கெட்டை கேப்சர் பண்ண முடிச்சு. கேப்சர் பண்ணிட்டு இந்த இடத்துல கேப்சர் பண்ணிட்டு மார்க்கெட் இங்கேருந்து இங்கே டிராவல் பண்ணுறதுன்னு நம்ம கிளியர் கட்டா நம்ம பிளான் பண்ணோம். மார்க்கெட் அதுக்கேற்ற மாதிரி அழகா என்ன இருக்கு, நேரா போயிருக்கு. இந்த இடத்துல நான் எத்தனை பாயிண்ட்ஸ் ரிஸ்க் எடுத்தேன், அதாவது எத்தனை பாயிண்ட்ஸ் நான் ரிஸ்க் எடுத்தேன் அப்படிங்கிறத நீங்க எல்லாமே தெரிஞ்சுக்கணும். ஃபர்ஸ்ட் திங், நான் ரிஸ்க் எடுத்த பாயிண்ட்ஸ் பாத்தீங்க அப்படின்னா 400 பாயிண்ட். டார்கெட் வச்ச பாயிண்ட் 1200 பாயிண்ட். கோல்டுல நல்லா புரிஞ்சுக்குங்க, $1 மூமெண்டமுக்கு நான் 100 பாயிண்ட்னு கணக்கு வைப்பேன். அப்போ 400 பாயிண்ட் ரிஸ்க் எடுத்தேன். ஸோ 1200 பாயிண்ட் என்ன பண்ணேன், டார்கெட்டா வச்சேன். அதனாலதான் நான் என்ன பண்ணேன் அப்படின்னா என்னோட ட்ரேட்ல தெரியுதா உங்களுக்கு, என்னோட ட்ரேட்ல திட்டத்திட்ட 5 லாட் யூஸ் பண்ணிருக்கேன். நான் 5 லாட் யூஸ் பண்ணதுக்கான ரீசன் இதுதான். 5 லாட் யூஸ் பண்ணா அப்படின்னா 400 பாயிண்ட். ஓகேவா, 400 இன்ட்டு 5 போட்டா எனக்கு எவ்வளவு லாஸ் ஆகும், $2000 லாஸ் ஆகும். அதே 1200 இன்ட்டு 5 அப்படின்னு போட்டோம்னா எனக்கு எவ்வளவு ப்ராஃபிட் வரும்,